இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால் அதை வந்து யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சோர்ஸ் கோடு கூட வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதை வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மாடிஃபைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ணி இது பண்ணலாம். மற்றவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் ஒரு ஃபீச்சர் ஆட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ஃபீச்சரை அந்த சாஃப்ட்வேரை ஆட் பண்ணுறீங்கல்ல, அதை யூஸ் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அது மற்றவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. வந்து நிறையா டெவலப்பர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அந்த ஓப்பன் சோர்ஸுங்கிறது. வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து சோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் அவ்வளோதான். அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை லைஸ்ட் பண்ணணும், பே பண்ணணும். அதே உள்ள ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. அப்படி நிறையா ஃபீச்சர்ஸ் அதில் உள்ளது அப்படியே இருக்குது. ஃபோட்டோஷாப்க்கு ஆல்டர்னேட்டிவ்னே சொல்லலாம். ஃபோட்டோஷாப்க்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா ஃபோட்டோபியான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து அதே மாதிரி தான், அதுவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ். இது வந்து நீங்கள் வந்து சோர்ஸ் கோட் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டெவலப்பர் ஆகணும், ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறதுனே தெரில, ஆனால் அந்த கோடை வந்து பார்த்து அதில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி நிறையா சோர்ஸ் கோட்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி ரெண்டரில் வந்து வெறும் 3D மாடல் மட்டுமே கிடையாது, வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கூட பிளெண்டர் இல்லஸ்ட்ரேட்டர், மைக்ரோசாஃப்டோட இல்லஸ்ட்ரேட்டர் இருக்குன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்க்ஸ்கேப், கிராஃபைட், கார்பன், வெக்டார், நேட்டார், இந்த மாதிரி 4 சாஃப்ட்வேர் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு கிரிட்டான்னு ஒரு ஆப், கிரிட்டா. அதே மாதிரி மை பெயிண்ட்னு ஒன்று இருக்குது, பெயிண்ட்.netனு ஒன்று. இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக. வீடியோ எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் இருக்குது. ப்ரீமியர் ப்ரோக்கு ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. இப்போ அதில் ஏஐ கூட இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஐயும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லாவே இருக்கும். டாவின்சி ரிசால்வ் வந்து கிட்டத்தட்ட ப்ரீமியர் ப்ரோவுக்கு காம்படிட்டிவாக இருக்குது, ஈக்குவலாகவே இருக்குது. டாவின்சி ரிசால்வ் நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர்னால் டாவின்சி ரிசால்வ் ப்ரீமியர் ப்ரோக்கு வரும். அதே மாதிரி கடன் லிவ் இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஓப்பன் ஷாட் இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு சோர்ஸ் கோடும் இருக்குது. நீங்கள் வந்து இதில் வேர்ல்டில் உள்ள இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்டேட் வராது அந்த மாதிரிலாம் கவலையே கிடையாது. வேர்ல்டில் உள்ள நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இதில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கோடிங் வந்து அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அதை ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. பைத்தான் கூட வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். அதே மாதிரி தான் கிட்டுன்னு வரும், கிட் ஹப் கிடையாது, வெறும் கிட்டு, அதுவுமே ஓப்பன் சோர்ஸ் தான். அதேமாதிரி அடாசிட்டி, ஆடியோவுக்கு வந்து ஆடியோ எடிட்டிங் டூல் வந்து அடாசிட்டி, நிறையா மியூசிக் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட வந்து நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து லைசன்ஸ் ஃப்ரீ, நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை, ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து பிஸ்னஸ்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதுனா ஒன் டைம் பேமெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ வந்து மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அதனால இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்ல, டொனேஷன் கூட பண்ணிக்கலாம். டொனேஷன் சும்மா கம்மியான ரேட், ரொம்ப கம்மியான மினிமமான ரேட் கூட பண்ணிக்கலாம். $5 அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அது நம்ம ஊர் காசுக்கு வந்து $5ங்கிறது, ஒரு டாலர் வந்து $70 $5 எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 10 700, 350 350ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி 350, ஓகே 350, 350 ரூபாய், அவ்வளோதான். அதை பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸோட இது சோர்ஸ் கோடு எவனா ஃப்ரீயாக தராங்கன்னா, சோர்ஸ் கோடு வந்து நிறைய அப்ளிகேஷனில் வந்து சோர்ஸ் கோட் ஃப்ரீயாக யாருமே தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை பாதுகாப்பாங்க, அதுதான் உங்களுக்கு வந்து இதுவே. ஆனால் அதுவே ஃப்ரீயாக கிடைக்குங்கிறப்போ நமக்கு வந்து நீங்கள் வந்து டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம யூஸ்ஃபுல் வந்து இந்த இதுதான், ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை, நிறையா கற்றுக்கிறதுக்கு அதில் ஈஸியாகவே நிறையா இது இருக்குது. நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.